வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 100 609, செகண்ட் ட்ரையல் நம்பர் 424 313. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த 2 நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. ரூம் பிடிச்சது கேரளா லாட்ரி 3/5/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 970 249. ஆல் போர்டு பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 2ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 249. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 524. ஓகேங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இருக்குது. நேற்று அடித்த 2 நம்பரு அப்படியே இன்றைக்கி வந்து அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நேற்று பிசியில் அடிச்சிருந்தாங்க 24, இன்றைக்கி வந்து ஏபியில் அடிச்சிருக்காங்க 24. ஓகேங்களா. ரொம்பவே ஒரு மோசமான ரிசல்ட்டு. அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த 2ஆம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸு. ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 249 ரிசல்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 2ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம். 72 27 21 26 12 62 சொல்லி 2ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம மேட்ச் பண்ண நம்பர் கூட அது வரல. ஏன்னா 4ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் எடுத்திருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் கேமில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இருந்ததுனால நமக்கு வந்து பெயர்ஸ் எதுவும் செட் ஆகலை. நேற்று அடித்த 2 நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா. அதனால் நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போச்சு. இன்றைக்கி புதுசாக வந்த நம்பர் 9 மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இதில் அப்படி இருந்தாலும் ஒரு 9ஆம் நம்பர் வந்தாலும் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி வரும்னு சொல்லி நான் 79 97 வச்சேன். அப்படியுமே நமக்கு செட் ஆகாமல் போச்சு. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா 29 92 அப்படின்னு வச்சுருந்தோம்னா வேணால் நமக்கு எதோ செட் ஆகியிருந்திருக்கும். நான் என்ன நினச்சேன், சரி இந்த மாதிரி வராதுன்னு சொல்லி நான் 7ஆம் நம்பர் நம்பி வச்சேன். அதுவும் இன்றைக்கி மேட்சிங் ஆகலை. மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 21 12 26 62 தான் கொடுத்துருந்தேன். அதுவும் நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலா ஆல் போர்டில் நேற்று கொடுத்த நம்பர் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். நான் கொடுக்கும்போது நேற்று சொல்லி தான் கொடுத்துருந்தேன். நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 524 சொல்லி அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 249 சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னேன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் நான் எடுக்கிறேன், அந்த 2க்கு பவர் 7ஆம் நம்பர் வைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 வந்து ட்ரெண்டிங் நம்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருந்தேன். ஆனால் அவங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க, 4ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. பாருங்கள், நேற்று அடித்த 2 நம்பர் இன்றைக்கி கேமில் இருக்குது. நேற்று வந்து பிசியில் கொடுத்தது இன்றைக்கி ஏபியில் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 7 நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா 2 வரலனா 7 வரும்னு கொடுத்துருந்தேன். அவங்க அடித்த நம்பர் 2ஆம் நம்பரையே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆல் போர்டில் 7 2 நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு 2ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி. 249 ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த 2 நம்பரில் ஒரு நம்பராவது வரும்னு நான் சொன்னேன். ஒரு 2ஆம் நம்பர் மட்டும் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்று அடித்த நம்பர் அப்படியே அடிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. பிசி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி 249 ரிசல்ட்டு, பிசி வந்து 49. ஆனால் நம்ம கொடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 679 கொடுத்துருக்குறோம். அதாவது 79 கொடுத்துருந்தேன். நான் என்ன நினச்சேன், ஒரு 7ஆம் நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் வந்து 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பிசி 79 கொடுத்தேன். அவங்க அடித்த நம்பரே திரும்ப எடுத்து அடிச்சிடுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. பிசி வந்து அன்மேட்சிங் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 4/5/2024 காரணியா 652 டிராஃபான கெஸிங்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். இந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம். ஏ போர்டில் 1 வந்து 26 நாள், 8 வந்து 27 நாள், 9 வந்து 18 நாள், 4 வந்து 14 நாள், 6 வந்து 13 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, வரணும். அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் வரணும். பி போர்டில் 1 வந்து 35 நாள், 3 வந்து 17 நாள், 6 வந்து 10 நாள் ஆகுது. பி போர்டில் அதான் 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் வரணும். சி போர்டில் 3 வந்து 32 நாள், 6 வந்து 28 நாள், 7 வந்து 27 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் வரணும். ஓகேங்களா. ஸோ இது பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் நம்ம கணக்கு காட்டுது. அதை வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபி பிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம். 50 04 45 95, 54 05 40 90, 59 09 10 01,
6006 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸிங்க என் கெஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்தவரை 5445 5995 0440 0990 கொடுத்துருக்கிறேன். இதில் நான் கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. இது வந்து முழுக்க ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே. இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, பேட்டர்ன் வந்து அப்படியே மாறுது. அதாவது 5ஆம் நம்பரும் 0க்கும் போகுது. பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே தான் ஆடுவாங்க. வந்து பவரில் தான் ஆடுவாங்க. 1 6 5 0 7 2 4 9. நேற்று 4 9 ஆடிட்டாங்க. இன்றைக்கி வந்து 5 0 வரணும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஆல் போர்டு நமக்கு இப்படி தான் வருது. இது நம்ம ஃபார்முலாவில் கிடைக்கிற ஒரு மெத்தட். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆல் போர்டில் நாளைக்கு 0 இருக்கணும் அல்லது 5 இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்மளுக்கு அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் தான் நம்ம ஆல் போர்டு செட் பண்ணுறோம். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதே மாதிரியே உங்களுக்கும் 5ஆம் நம்பரும் 0 கேமில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்து வந்துருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் எடுத்து வந்துருக்கிறோம், 9ஆம் நம்பர் எடுத்து வந்துருக்கிறோம்.
ஏன்னா முந்தா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 524, நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 249. சரிங்களா, இந்த 2ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் எடுத்து பிசியில் எடுத்து ஏபியில் வச்சாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த பிசியில் அடித்த நம்பர் எடுத்து கண்டிப்பாக ஏபியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் 9ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் கொடுத்துருக்குறேன். இப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த நம்பர் வேணால் எடுப்பாங்க. மொத்தத்தில் நேற்று அடித்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பரோ 2 நம்பரோ திரும்ப கொண்டு வருவாங்க. நான் 4ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் எடுத்துக்கிறேன். உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீ தாராளமாக எடுத்துக்கலாம். நான் பிசியில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அடித்த நம்பரையே திரும்ப எடுத்துகிட்டு வரதுனால இந்த 4ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரை நான் செட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட் பார்த்துருவோம். 150, 104, 145, 195, 154, 105, 140, 190, 159, 109, 510, 501, 960, 906 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க. நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.